கருப்பு கவுனி அரிசி, கொள்ளு, அது கூட பாசி பருப்பு இதெல்லாம் வறுத்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சு கிட்டத்தட்ட 2-3 வாரம் ஆக போகுது. அதை தான் கொஞ்சம் கொஞ்சமாக காலையில் டைமில் கஞ்சியாக வச்சு குடிச்சிட்டு இருக்கேன். அதோட விளைவு தான் இப்போ கிட்டத்தட்ட 3 வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கிலோ அளவுக்கு வெயிட் குறைச்சிட்டேன். எல்லாரும் கமெண்ட்ல வந்து சிஸ்டர் நீங்கள் திரும்பவும் வெயிட் போட்டுட்டீங்கன்னு சொல்லும் போது எனக்கு மட்டும் கஷ்டமா இருக்காதா? உடனே வெயிட் மிஷனில் பார்க்கும்போது பழையபடி 73 கிலோவுக்கு வந்துட்டேன். பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆன மாதிரி ஆயிடுச்சு. திரும்ப வெயிட் குறைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அப்படி இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 வாரமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். வீடியோலே பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த அளவுக்கு ஸ்நாக்ஸு, ஸ்வீட்டு அந்த மாதிரி எதுவுமே சமைக்கிறது இல்லை. நான் எத்தனை நாளைக்கு இப்படி நான் ஃபாலோ பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. காலையில் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி வச்சுட்டு அது கூட கீரை பொரியல் தாங்க செஞ்சிருந்தேன். 2 வாரத்துக்கு முன்னாடி சந்தையில் இந்த பாம்பே கருவாடு வாங்கிட்டு வந்ததுன்னா அதையும் கொஞ்சம் காலையிலேயே வணக்கிட்டேன். அது வந்து எனக்கும் ஜெய்குட்டிக்கு மட்டும்தான், என்னுடைய கணவருக்கும் அது பிடிக்காது, குட்டிமாவுக்கும் பிடிக்காது. நானாவது பரவாயில்ல, ஓரளவுக்கு கஞ்சி அது இதுன்னு சாப்பிட்டு ஓரளவுக்கு உடம்பு கொஞ்சம் குறைச்சேன். ஆனால் ஜெய்குட்டி வந்து அவனும் என் கூட தான் டயட் இருக்கான். ஆனால் இருந்தாலும் அவனுக்கு வெயிட் லாஸ் ஆகலைன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கான். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்க கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்து ஓடி ஆடி விளையாண்டாதான் மனசு ரிலாக்ஸாக இருக்கும், உடம்பும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் அந்த அளவுக்கு ஓடி ஆடி விளையாடுறதே இல்லை. ஸ்கூல் விட்டு வந்தோடனே புக் எடுத்து வச்சா நைட்டு 10 மணி வரையும் ஹோம் ஒர்க்கே முடிக்கிறதுக்கு டைம் ஆயிடுது. நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும் போது இருந்த படிப்பும் இப்போ இல்லை, அப்போ இருந்த விளையாட்டும் இப்போ எந்த குழந்தைங்களுக்கும் இல்லைங்க.